காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக நடிகர் கார்த்திக் மற்றும் சமூக சமத்துவ படை தலைவர் சிவகாமி அறிவித்துள்ளனர். நாடாளும் மக்கள் கட்சி தலைவர் நடிகர் கார்த்திக், சமூக சமத்துவ படை தலைவர் சிவகாமி ஆகியோர் சனிக்கிழமை அன்று சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானதேசிகனை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி காங்கிரஸ் என்றும் அதனால் அக்கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட போவதாகவும் கார்த்திக் கூறினார். நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடிய மாபெரும் இயக்கமான நம்முடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட நம்ம சேருவோம் எண்ணம் வந்தது முதல் நம்ம அனைவருக்கும் கிடைத்த அந்த மரியாதையை சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெற நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோம் என்று உறுதிமொழி. கார்த்திக்கை களமிறக்க முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்த ஞானதேசிகன் அவரது ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இருவருக்குமே நாங்கள் தொகுதி தர வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தர வேண்டும் என்கிற ஆசை இருந்தும் கூட தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் சில தாமதத்தினாலும் ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தொகுதி தர முடியாமல் போய்விட்டது. கார்த்திக் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அத்துணை நண்பர்கள் சார்பாகவும் என் தனிப்பட்ட முறையிலும் நன்றி உரித்தார்கள். காங்கிரஸ் கட்சி நிறைய செய்துள்ளது என்று கூறிய முன்னாள் IAS அதிகாரியான சிவகாமி தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறினார். சமூக சமத்துவ படை என்ன கொள்கைகளுக்கு சித்தாந்தங்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த சித்தாந்தங்களை கொள்கைகளை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை மட்டுமல்லாது கடந்த காலத்திலும் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறது என்ற காரணத்தினால் நாங்கள் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதென முடிவெடுத்தோம். இதையடுத்து இவர்களது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தயாரிக்கும் பணியில் தமிழக காங்கிரஸ் கட்சி தீவிரமடைந்துள்ளது.